ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக 5-6 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் டேஸ்டியாக சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை ஒரு 3/4 பாகத்துக்கு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு சும்மா ஒரு நிமிஷம் லைட்டாக வறுத்துக்கிட்டா போதும். பொட்டுக்கடலையை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சூடு ஆறட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேர்க்கடலை தோலோடு சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் வேர்க்கடலையை மட்டும் தனியாக வறுத்துட்டு தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ தோலோடவே சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போது 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காவை துருவி 1/2 கப் அளவு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய பச்சை மிளகாவை 5 எடுத்திருக்கேன். 10 புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். புதினா ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம், சும்மா ஒரு 10 இலை சேர்த்தா போதும். கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கும் கொத்தமல்லி சேர்த்து சட்னி அரைக்கும் பொழுது. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னி நல்லா அரைச்சிக்கிட்டேன். இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி கெட்டியாக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இப்போ சட்னியை தாளிச்சிக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நம்ம சட்னி அதிகமாக செய்கிறதுனால ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு மிளகாவை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், வரமிளகாவை. கடைசியாக உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக நம்ம பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு சூப்பராக சட்னி ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் சட்னி செஞ்சு பாருங்கள். 4-5 இட்லி சாப்பிட்றவங்க கூட 6-7 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த சட்னி இருக்கும். நான் இப்போது இட்லிக்கு தான் சட்னி செஞ்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே செஞ்சுருக்கேன். இட்லியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி சட்னி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, தேங்காய் எல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.